கோவையில் சீட்டு பணத்தை எடுத்துக் கொண்டு திரும்ப செலுத்தாமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுக வார்டு கவுன்சிலர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நபர் அப்பகுதி பொதுமக்களுடன் இணைந்து காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்திடுறாங்க. எல்லாமே குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். எல்லாமே நிறைய பேர் ஏமாத்திரம் இப்பதான் எங்களுக்கு தெரிய வருதுங்க சார். நிறைய பேர் ஏமாத்துறதே உங்களுக்கு வேலையா இருக்குங்க சார். அந்த பெரிய பையன் அதை விட பின்னாடி தனிக்குமா அவர் பெரிய பையன் பண்ற வேலை சொந்தக்காரங்களா அவங்க எங்க வார்டு கவுன்சிலர் சார். அவங்க சேர்த்துக்கன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து சார். எல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ வந்து யாருமே இல்ல என்ன சேர்ந்தவங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க சார். இப்ப எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இப்ப தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். உங்களால முடிஞ்ச என்ன முடியுமோ பண்ணிக்க அவங்க கையில் போட்டு சார். ஆமாங்க சார். அவங்க கையில் போட்டு. ஆமாங்க சார். சார் வணக்கம் சார். நான் பிரதீப் தொண்டாமுத்தூர் சட்டமன்றங்க வாரப்பட்டி குறும்பலையை சேர்ந்தவங்க. எங்க வார்டில் வந்து கவுன்சிலரா இருக்காங்க திரு அன்னக்கிளி சந்திரகுமார்ன்ட்டு அவங்க பேருங்க. 11வது வார்டு கவுன்சிலரா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷமா ஒரு சீட் நடத்திட்டு இருக்கேன். எங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் நான் சீட் நடத்திட்டு இருக்கேங்க. அதுல வந்து அவங்க கவுன்சிலரா இருக்கிறனால எங்களையும் சீட்ல சேர்த்துக்க சொல்லி எங்களை சேர்த்துனாங்க சார். வந்து சேர்ந்துட்டு எல்லா சீட்டுமே இப்ப எடுத்துட்டாங்க. போன ஒரு 1.5 வருஷமா வந்து சீட்டு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்காங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு 10 பேரா ஒவ்வொரு குரூப்லயும் சேர்த்து விட்டாங்க சார். இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 குரூப் மட்டும் இருக்குங்க. 1.5 வருஷமா பணம் தரலீங்க. ஒரு 32 லட்சம் போன மே வரைக்கும் தரணுங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு சீட்டு முடியிருக்கு. சீட்டுக்காரங்க எல்லாம் என்னை வந்து ரொம்ப தொலை பண்றாங்க. என்னால எதுவும் பண்ண முடியலைங்க சார். அதான் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்துல போன மே 25ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேங்க. அவங்க வெயில் கூப்பிடுறாங்க, வந்து பேசுறாங்க, ஏதாவது பண்ணிக்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். அதனால இப்போ நாங்க எஸ்பி அலுவலகத்துக்கு வந்திருக்கோங்க. எங்களுக்கு பணம் உரிமையில் மீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் அவங்க திமுக கவுன்சிலர் சார். எங்க வார்டு கவுன்சிலர், எங்களோட வார்டு கவுன்சிலருங்க. அவங்க பாத்தீங்கன்னா 58 லட்சம் தரணும் சார். 58,54,815 ரூபாய் தரணும் சார். இன்னும் 2 வருஷம் இருக்குங்க சார் சீட்டு முடியிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன ரொம்ப வீட்டுல நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியலைங்க சார். என்னோட வீட்டு டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே வச்சுட்டேங்க. எல்லாமே என்னோட எல்லாமே கடன்ல தான் சார் இருக்கு. யாருக்கும் என்னால பணத்தை திருப்பி தர முடியலைங்க. இப்ப அந்த அக்கா பணம் கொடுத்தா மட்டும்தான் என்னால தர முடியுங்க. அந்த கவுன்சிலர் வந்து என்னை ஏமாத்துறாங்க. முடிஞ்சது பாத்தீங்கன்னா சொல்றாங்க சார். நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுமே என்ன சொல்றாங்க, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீ எப்படி பணத்தை வாங்கிடலாம்னு பாக்கலாம் அப்படியே சொல்றாங்க சார். என்கிட்ட உங்களால முடிஞ்சது என்ன முடியுமோ பண்ணிக்கலாம், தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். அவங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குங்களா சார்? அவங்க கவுன்சிலருங்க சார். அவங்க எல்லாமே கட்சி சப்போர்ட் எல்லாம் இருக்குங்க சார்.